கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னி கிளாஸ் கூட நம்ம ஜெபிச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இன்றைய நாளுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை அன்பு பிதாவே ஏசப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் கூட மீண்டுமாய் ஒரு நாளை எங்களுக்கு தந்து அந்த நாளிலும் கூட நாங்கள் சகோதரிகளாக அமர்ந்து உம்முடைய சமூகத்துல பிள்ளை வளர்ப்பை குறித்து நாங்கள் படிக்க இருக்கிறோம். எங்களோட பேசுங்க, எங்களோட ஆசீர்வதிங்க. அநேக சத்தியங்களை கற்றுக்கொண்டு அந்த சத்தியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக உதவி செய்யுங்க ஏசப்பா. கிளாஸ் எடுக்கிற மகளை ஆசீர்வதித்து கொடுங்க. தேவாவினால் நிரப்புங்க ஏசப்பா. நான் அநேக சகோதரிகளை அழைத்து வாருங்க. எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு சத்திய வசனத்தை நாங்கள் தெளிவாய் கேட்க அதுக்கு கீழ்ப்படியே எங்களுக்கு கிருபை காட்டுங்க. இந்த கொஞ்ச நேரம் முழுவதும் கூட உங்களோட பிரசனத்தினால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். நம்ம கூட கடவுளுடைய சமூகத்துல நம்ம பாடல் பாடி கர்த்தரை ஸ்துதிச்சு நமக்கு கிளாஸ்க்கு போகலாம். ஸோ எலிப்பாரிய சபையில இருக்கக்கூடிய மேகா நமக்காக வந்து ஒரு பாடல் பாடுவாங்க. Praise the Lord. എന്നെ എന്നെ സ്തുതിക്കുവാൻ എണ്ണമില്ലാത്ത കൃപകളിനാ ഇന്നയോളം തൻഭുജത്താ നിന്നെ താങ്ങിയ നാമമേ ഇന്നയോളം തൻഭുജത്താ നിന്നെ താങ്ങിയ നാമമേ ഉന്നം വച്ച വൈരിയൻ കണ്ണിൻ മുൻപിൽ പതറാതെ ഉന്നം വച്ച വൈരിയൻ കണ്ണിൻ മുൻപിൽ പതറാതെ കൺമണി പോൽ കാക്കും കരങ്ങളാ നിന്നെ മൂടി മറച്ചില്ലേ കൺമണി പോൽ കാക്കും കരങ്ങളാ നിന്നെ മൂടി മറച്ചില്ലേ എന്നെ എന്നെ സ്തുതിക്കുവാൻ എണ്ണമില്ലാത്ത കൃപകളിനാ ഇന്നയോളം തൻഭുജത്താ നിന്നെ താങ്ങിയ നാമമേ യോർദാൻ കലങ്ങി മറിയും ജീവിത ഭാരങ്ങൾ യോർദാൻ കലങ്ങി മറിയും ജീവിത ഭാരങ്ങൾ ഏലിയാവിൻ പുതപ്പേ വീടേ നിന്റെ വിശ്വാസ ശോധനയിൽ ഏലിയാവിൻ പുതപ്പേ വീടേ നിന്റെ വിശ്വാസ ശോധനയിൽ എന്നെ എന്നെ സ്തുതിക്കുവാൻ എണ്ണമില്ലാത്ത കൃപകളിനാ ഇന്നയോളം തൻഭുജത്താ നിന്നെ താങ്ങിയ നാമമേ നിനക്കെതിരായി വരും ആയുധം ഫലിക്കയില്ല നിനക്കെതിരായി വരും ആയുധം ഫലിക്കയില്ല നിന്റെ ഉടയവൻ നിന്നവകാശം തന്റെ ദാസരിൻ നീതിയവൻ നിന്റെ ഉടയവൻ നിന്നവകാശം തന്റെ ദാസരിൻ നീതിയവൻ എണ്ണി എണ്ണി സ്തുതിക്കുവാൻ എണ്ണമില്ലാത്ത കൃപകളിനാ ഇന്നയോളം തൻഭുജത്താ നിന്നെ താങ്ങിയ നാമമേ
ഇന്നയോളം തൻ ഭുജത്താൽ നിന്നെ താങ്ങിയ നാമമേ. Praise the Lord. தேங்க்ஸ் மேகா. செய்திக்காக நம்ம போகலாம். சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டெல்லா அவங்க வந்து நமக்காக கூட பிள்ளை வளர்ப்பு குறித்து இன்னும் சத்தியங்களை கற்றுக் கொடுக்க தேவன் உதவி செய்வாராங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலும் கூட நாம் ஒரு அருமையான குடும்பத்தை குறித்து பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். மனோவாவுடைய மனைவி. அடுத்து இன்றைக்கு நாம் அவர்கள் எப்படி பிள்ளை வளர்த்தார்கள். முதலாவது நம் மனோவா மனைவியுடைய விசுவாசம், மனோவாவுடைய விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். அடுத்ததாக கீழ்ப்படிதலுள்ள மனோவாவின் மனைவி, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள், கணவருக்கு கீழ்ப்படிதலுள்ள ஒரு மனைவி என்றும், கடைசியாக புத்தியுள்ள ஒரு மனைவி அப்படின்ற தலைப்புல நாம பார்த்தோம். இன்றைக்கு நாம் சிம்சோன் இடத்திலிருந்து என்னென்ன காரியங்களை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அதற்கு முன்பதாக நான் அருமையாய் தேவனுடைய தாசனை குறித்த ஒரு காரியங்களை சொல்ல விருப்பப்படுகிறேன். ஆசியாவினே முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரி அப்படின்னு சொல்லப்படுகிற பர்த்தலோமியூ சீகன் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. சீகன் பால் அவர்களுடைய தாயார் மரியா, அவங்க பேர் வந்து மரியார். அந்த சகோதரியை குறித்து வாசிக்கும் போதே அவர் ஒரு பக்தியுள்ள பெண் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இவருடைய ஆயுள் காலம் எவ்வளவு அப்படின்னா ஒரு 46 வருடங்கள் தான். ஆனால் இந்த சகோதரியுடைய தாக்கம் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்க முடிந்தது. இவர் தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும்போது அவங்க மரியா அந்த சகோதரிக்கு 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண்மகன். அந்த ஒரு ஆண்மகன் தான் யாருண்டா சீகன் பால் அப்படின்ற தேவனுடைய மனுஷன். அப்ப இவங்க ரொம்ப சீக்கிரத்திலே மரணத்தை தழுவுற நேரத்திலே பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க, என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்காக விலை மதிக்க முடியாத சொத்தை சேமித்து வைத்திருக்கிறேன். அந்த சொத்து என்ன என்றால் வேதாகம புத்தகம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதன் ஒவ்வொரு புத்தகத்தையும் என் கண்ணீரினால் நனைத்திருக்கிறேன். இந்த பொக்கிஷத்தை விட்டு விடாமல் வாசித்து அதன்படி நடவுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொல்லிவிட்டு அவங்க மரித்து விடுறாங்க. இந்த தாயின் கடைசி வார்த்தைகள் வந்து சீகன் பால் வந்து ரொம்ப சிறுவனா இருக்கிறாரு. அதை கேட்கிறாரு. அதை கேட்டு அது அவருடைய மனதுல ஆழமா பதிந்து விடுகிறது. அப்ப அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு? சின்ன வயதிலேயே தன் தாயை இழந்ததினால் அவர் நினைக்கிறார், அன்பு அம்மாவை நேரில் பார்க்க முடியாவிட்டாலும் அவரது கண்ணீரால் நனைந்த வேதாகம பக்கத்துல என்ன பண்றாரு, அவங்க அம்மா மேல வச்ச பாசத்தின் நிமித்தமாக சிறு வயதிலேயே அவர்கள் என்ன பண்ணிடுறார், வேதத்தை அதிகமா படிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப சிறுவன் வந்து சீகன் வந்து 6 வயதா இருக்கும்போது அவங்க வீட்டுல வந்து என்ன ஆயிடுது, திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டு எரிந்து போறத பார்க்க முடியுது. அப்ப அந்த சூழ்நிலையில அவருடைய தகப்பனார் வந்து மரண படுக்கையில இருக்கிறாரு. அவரும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அம்மா இறந்து 2 வருடங்கள் கழித்து அவருடைய அப்பாவும் மரிச்சு போயிடுறாங்க. அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதே ஆண்டுல, அவங்க அப்பா மரித்த அதே ஆண்டுல அவருடைய ஒரு சகோதரி, அவருடைய இளைய சகோதரி என்ன பண்ணிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அப்ப வீட்டுல மொத்தம் 5 பேர்ல 3 பேர் என்ன பண்ணிடுறாங்க, மரிச்சு போயிடுறாங்க. அவருடைய மூத்த சகோதரி, அவர் தான் யாரு அப்படின்னா, அவங்க பேர் வந்து அன்னாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூத்த அக்கா தான் என்ன பண்றாங்க, தாய் போல அன்பு காட்டி நல்ல முறையில அவரை வளர்த்து வர்றாங்க. இவர் வந்து சின்ன வயதிலே அவங்க அம்மா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனதுல இருந்து அவர் வந்து என்ன பண்றாரு, வேதத்தை நல்லா படிக்க ஆரம்பிச்சு கடைசியில அவரு வேதாகம கல்லூரியிலே அவர் போய் படிக்கிறத பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அவருக்கு இந்தியாவுக்கு வர வேண்டும் ஒரு பாரத நிமித்தம் அவர் இந்தியாவுக்கு வந்து முதலாவதாக வேதாகமத்தை தமிழே மொழிபெயர்த்த அருமையான தேவனுடைய மனுஷன். 1715 ஆண்டிலே
தமிழ் பைபிள் வந்து வெளியானதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு தாயின் பக்தியுள்ள வாழ்க்கை, ஒரு பக்தியுள்ள ஒரு சீகன் பாலை நமக்கு கொடுத்து நமக்கு கையில பைபிள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்ப ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுடைய வெற்றிக்கு பின்பும் ஒரு தாயினுடைய தாக்கம் வந்து அதிகமாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஓகே, மனோவாவுடைய மனைவியும் ஒரு நல்ல ஒரு விசுவாச வீராங்கனையாதான் பிள்ளைய நல்ல விதத்திலே வளர்க்க வேண்டும் என்பதற்காக தூதனானவர்கிட்ட எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் எல்லாவற்றையும் கேட்டார்கள். ஆனால் சிம்சோன் எந்த இடத்திலே தவறினார் அப்படின்றத நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பின், இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட உலகத்திலே ஒரு எச்சரிப்பின் செய்தியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஓகே, இப்ப மனோவாவுடைய மனைவி சிம்சோனை எப்படி வளர்த்தார்கள் என்பதை நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட பெற்றோருக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன, எச்சரிப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதி 13:5 வந்து 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரங்கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இதுதான் சிம்சோனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை. என்ன கற்பங்கரித்து குமாரனை பெறும்போது நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற சில கட்டளைகளை கொடுத்ததை பார்க்கணும். முதலாவதாக இந்த சாம்சன், அதாவது சிம்சோன் என்ற அந்த பெயருக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா ஷிமேஷ் அப்படின்னு சொல்றாங்க. எபிரேயத்துல ஷிமேஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா சன், சூரியன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மேன் ஆஃப் கிரேட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு மனுஷன் கர்த்தர் குழந்தையாய் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப வந்து பார்க்கும்போது முதலாவதாக கர்த்தர் இவங்களுக்கு கொடுத்த ஒரு பிரதான இது என்ன அப்படின்னா ஒரு 4 கட்டளைகளை கொடுக்கிறார். அது என்னது அப்படின்னா நசரேய விரதம் அப்படின்ற ஒரு இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதை வந்து நம்ம என்னாகும் 6ஆம் அதிகாரம், அந்த ஒரு அதிகாரம் முழுவதுமே நசரேய விரதம் எப்படி இருக்கணும், நசரேய விரதம் இருக்கிறவங்க எப்படி அவங்க நடந்துக்கணும், ஒருவேளை அதுல அவங்க தவறிட்டா திருப்பி எப்படி அதுல திரும்பவும் நசரேய விரதத்துக்குள்ள வரணும் அப்படின்றத ஒரு வழிமுறையா கர்த்தர் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதோடு சேர்த்து இந்த சிம்சோனுக்கு இன்னொரு காரியத்தையும் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சிம்சோனுக்கு வந்து இதோடு சேர்த்து இன்னொரு காரியம் என்னது அப்படின்னா அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். நியாயாதிபதியாய் அவனுக்கு ஒரு பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இப்ப இந்த விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப விரதங்கள் என்பவை ஒருவர் வந்து தம்ம தேவனுக்கென்று அர்ப்பணிக்கணும். குறிப்பா வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கை முழுவதையும் இந்த விரதம் மேற்கொள்றத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த விரத காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலக இன்பங்களை வெறுத்து தெய்வீக தியானத்துல நாட்களை செலவிடுவாங்க. குறிப்பா இப்ப வந்து இந்த லென்த் டே அப்படின்றத நிறைய பேர் கடைபிடிப்பாங்க. இந்த நாட்கள்ல அவங்க வந்து பல பழக்கங்களை விட்டுட்டு இந்த 40 நாள் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்குரிய காரியங்களை தேடுறதா சொல்றாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி பல இதுலயும் நம்ம பல காரியங்களை பார்க்க முடிகிறது. பல மதத்திலையும் இப்ப ரம்ஜான் போன்ற காலத்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சில விரதங்கள் கடைபிடிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நசரேய விரதம் வந்து இப்படிப்பட்ட ஒரு விரதமாகவும் இஸ்ரவேல் நடுவில் காணப்பட்டது. இது வந்து எப்ப வந்தது, எப்ப ஆரம்பித்தது அப்படின்ற ஒரு எந்த ஒரு காரியமும் சொல்லப்படவில்லை. ஆனா இஸ்ரவேல வாழ்ந்த கலாச்சாரத்துல இது ஒரு முக்கியமான ஒரு கலாச்சாரமா காணப்பட்டிருக்கிறது. இத வந்து என்ன பண்றாரு மோசே ஒழுங்குபடுத்தி என்ன பண்றாரு, தெய்வீக வாழ்வுக்கு பயன்படுமாறு மோசே வந்து கட்டளை பெற்றிருக்கிறத நம்ம வேதத்துல பார்க்க முடியுது. இந்த நசரேயர் என்பதன் எபிரேய சொல் என்ன அப்படின்னா நாசிர் அப்படின்றது எபிரேய சொல். இது தமிழ்ல என்னது அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்டது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பிறரை விட தங்களை வேறுபடுத்தி காட்டுறது. இந்த அதனாலதான் இதை வந்து என்னது அப்படின்னா நசரேயர் அப்படின்னு சொல்லப்படுது. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் அதாவது தனித்துவமான மனிதர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலர் வந்து இந்த நசரேயர் என்ற சொல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா முடிசூட்டப்படுதல் அப்படின்னு சொல்றாங்க. அது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா அதாவது இந்த நசரேய விரதம் எடுக்கும்போது தலைமுடி நீளமா வளர்றனால சோ இது வந்து தலைமுடி வந்து அவங்களுக்கு ஒரு கிரீடம் மாதிரி கொடுக்கப்படுவது போல சொல்லப்படுறதும் வாசிக்க முடியுது அதாவது வரலாற்று காரியங்கள்ல.
சோ குறிப்பிட்ட காலம் வரையே இந்த விரதம் வந்து குறிப்பிட்ட காலம் இருக்கலாம். இப்ப நான் இவங்க சிம்சோனுடைய அம்மாவுக்கு வந்து அந்த கர்ப்ப காலம் வரை அவங்க வந்து நசரேய விரதம் இருக்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து சிம்சோனுக்கு வந்து வாழ்நாள் முழுவதுமாக இவ்விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குது. வாழ்நாள் முழுவதும் வேதாமத்துல நசரேய விரதம் இருந்து சிம்சோனை போல இருந்தவர்கள் யார் என்று பார்த்தால் 3 பேர் சொல்லப்படுகிறது. யார் அப்படின்னா முதலாவது சிம்சோன், இரண்டாவது என்ன யாரு அப்படின்னா நமக்கு தெரியும், அன்னாள் வந்து பொருத்தனை பண்றாங்க சாமுவேலுக்கு. சவரன் கத்தி வந்து படாதபடி அப்படி சொல்லி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. இதை வந்து சாமுவேல் மேற்கொண்டாரானா மேற்கொண்டார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் மேற்கொண்டு அவர் மரித்ததை எந்த இடத்திலும் அவர் அந்த இதை விட்டு விலகி போனாரு அப்படின்றத எதுவுமே சொல்லப்படலை. அன்னாள் வந்து ஜெபிச்சாங்க, அதே மாதிரி வளர்த்தாங்க, அதே மாதிரி சாமுவேல் வளர்ந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கத்தற்கண்டு நியாயாதிபதியாய் செயல்பட்டதை பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டுல யார் நசரேயர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். யார் அப்படின்னா யோவான் ஸ்நானகன். லூக்கா 1:5 நம்ம வாசிக்கிறோம். அவரும் அப்படிதான் நசரேய விரதம் கடைபிடித்தவர். அவரும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி போனதை பார்க்க முடிகிறது. இந்த நசரேய விரதத்திலே தோல்வியுற்றது யார் அப்படின்னா சிம்சோன் ஒருவர் தான் என்ன பண்ணாரு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடி தோல்வியை தழுவினதை பார்க்க முடிகிறது. இந்த நசரேய விரதத்தில் உள்ள என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, முதலாவதாக திராட்சை ரசம் அருந்தக்கூடாது. திராட்சை ரசம் அருந்தக்கூடாது மட்டும் கிடையாது, இப்ப திராட்சை பல வற்றல்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் அதனுடைய விதையில செஞ்ச ஏதாவது ஒரு அதாவது உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி இது எதையுமே என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது. திராட்சை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்துமே அவங்க என்ன பண்ணக்கூடாது, அருந்தக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது என்னது அப்படின்னா தலைமயிர் கத்திரிக்க கூடாது. தலைமயிரை என்ன பண்ணக்கூடாது, அவங்க அதை கத்திரிக்கவே கூடாது. அப்புறம் குறிப்பா அவங்க வந்து சடலம் தொடவே கூடாது. ஒருவேளை அவங்க அங்கனுக்குள்ள இருக்கும்போது அவங்களுடைய குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த விரதம் இதுவரை கடைபிடித்த விரதம் என்ன ஆயிரும் அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும். திருப்பி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தலையெல்லாம் ஆசாரியிட்ட போய் தலைமுடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு திருப்பி அவங்க பழையபடி முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் என்னது வழிமுறையா அவங்க வச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணணும், இவங்க வந்து பலிகளை செலுத்தலாம், அடுத்து தலைமுடிய காணிக்கையா செலுத்தலாம், அப்புறம் இவங்க மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. குறிப்பா அவங்க வந்து மதுபானம் அருந்தக்கூடாது, திராட்சரசம் குடிக்க கூடாது, தலைமுடி கத்திரிக்க கூடாது, இறந்த சடலங்களை தொடவோ அத வந்து பக்கத்துல போவோ அவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் கூடாது. சோ இப்படிதான் என்னது சடலம் தொடக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய கட்டளையை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ இந்த காரியங்கள் வந்து புதிய ஏற்பாட்டுல வரும்போது எப்படி மாறப்பட்டிருக்கு அப்படின்னா, இது வந்து விசுவாச வாழ்வு என்பது, அதாவது நமக்கு வந்து எப்படின்னா நம்மளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நசரேயனா இருக்கிறத நம்ம அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்மளை மீட்டு கொண்டு விட்டார், நம்மளை பிரித்து எடுத்துட்டா அந்த உலகத்துல இருந்து. அப்ப இத வந்து மத்தேயு 2:23 வந்து வாசிக்கும் போது நசரேயன் அப்படின்றத அழைக்கப்படுறத பார்க்க முடிகிறது. வேற யாரு புதிய ஏற்பாட்டுல அந்த நசரேயர் அப்படின்னு அழைக்கப்பட்டோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருவர் தான் என்ன பண்ணுவாங்க, நசரேயனா அழைக்கிறத நம்ம பார்க்க முடியாது. எதுல அப்படின்னு வந்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுல பார்க்கும்போது அவர் வந்து ஒரு நசரேயர் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வேற யாரும் அப்படி நசரேயர்னு சொல்லப்படல. ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே நசரேயர்கள் தான். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், பிரித்தெடுத்து இந்த உலகத்திலே நம்மளை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் யாரு அப்படின்னா நசரேயர்களா இருக்கிறார்கள். சோ நம்மையும் கூட இந்த உலகத்துல கர்த்தர் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாய் விசுவாசிகளாய் நசரேயர்களாய் நம்மையும் கூட நம்முடைய பிள்ளைகளையும் கூட கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், நசரேயர்களாய் ஆண்டவர் வைத்திருக்கிறத நம்ம மறக்கவே முடியாது. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பிள்ளைகளை கர்த்தருக்காக நசரேயர்களாய் வளர்க்க பெற்றோராய் குறிப்பாய் அம்மாமார்களாய் நாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன அப்படின்றத நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். முதலாவதாக சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அதாவது ஒரு பெரிய பாவமாய் சொல்லப்படுகிற காரியங்களே நான் வேதத்திலிருந்து 3 காரியங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து 3 பாவங்களை நான் அதாவது இது நெகட்டிவா இருந்தாலும் இந்த பாவங்கள் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த காரியத்தை வேதத்திலிருந்து நாம் படிக்கலாம். முதலாவதாக
சிம்சோனுடைய கண்களின் இச்சை, அவருடைய கண்களின் இச்சையை அவருடைய வாயினாலே அவர் அறிக்கையிடுறத பார்க்க முடிகிறது. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதாவது என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு அங்க உள்ள ஒரு பெண்ணை கண்டு திரும்ப தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரனின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அதாவது சிம்சோன் சின்ன வயதிலிருந்தே யூத கலாச்சார முறைப்படி கண்டிப்பாக வளர்க்கப்பட்டிருக்கும். அவர் அவருக்கு தேவனுடைய வசனங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் அவருடைய தாயின் தகப்பனார் கண்டிப்பாக சொல்லி கொடுத்திருப்பார்கள். ஆனால் வளர்ந்த பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது, இங்கு சிம்சோனுடைய இதுல என்ன ஆகிறது அப்படின்னா, ஒரு வழி விலகலை பார்க்க முடிகிறது. வாலிப வயது அடைந்தோடனே சிம்சோன் என்ன பண்றா, முதலாவதாக தன்னுடைய திருமணத்திலே வழி விலகி போகிறத பார்க்க முடியாது. அவரு என்ன பண்றாரு, ஓப்பனாவே சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 இடத்துல அவர் சொல்றாரு. 14:7 பார்க்கும்போது, அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து பார்க்கும்போது இன்னொரு இடத்துல என் கண்ணுக்கு பிரியமாய் இருக்கிறாள் அப்படின்றத நம்ம வாசிக்க முடிகிறது. அப்ப சின்ன வயதிலேயே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லி வளர்த்தவர்கள், ஆனா வாலிப வயது அடையும் போது தன் திருமணம் என்று வரும்போது இங்கு சிம்சோன் வழி விலகி போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதுல அவர்கள் பெற்றோர்களுடைய பங்கு என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இங்க சிம்சோனுடைய வழி விலகலை பார்க்கும்போது, முதலாவது விருத்த சேதனம் இல்லாத பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாது. இது சிம்சோனுக்கு தெரியுமானா தெரியும். கண்டிப்பா அவர் ஒரு இடத்துல அவரே அக்னாலேஜ் பண்ணுவாரு. ஆண்டவரே, விருத்த சேதனம் இல்லாத இந்த மனிதர்கள் மூலமாகவா நான் சாகணும் அப்படின்றத அவர் பின்னாடி உள்ள 16ஆம் அதிகாரத்துல சொல்றத பார்க்கணும். அப்ப விருத்த சேதனம் இல்லாத பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது என்பது அவருக்கு நன்காகவே தெரியும். அப்ப அவங்க அப்பா அம்மா சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து அந்த பெண்ணை குறித்து சொல்லும் போதும் அவருடைய தாய் தகப்பன்மார் சொல்றார்கள், நம்மளுடைய இனத்திலே பிள்ளைகள் இருக்கிறார்கள், எதுக்கு நீ அவங்ககிட்ட போய் அவங்களுடைய பெண்ணை பார்த்து நீ திருமணம் பண்ண வேண்டும் என்று கேட்கும்போது அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன சொல்றான்னா, என் கண்ணுக்கு பிரியமானவர். கண்களின் இச்சையை இங்க பார்க்க முடிகிறது. 2 கொரிந்தியர் 7:14 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14-16 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் ஏதோ தப்பா எழுதி வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சோ அப்ப என்ன அப்படின்னா, இங்க ஒரு கண்களின் இச்சையை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பாவத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கண்களின் இச்சை. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்குள்ளே ஆவியானவர் ஏவுறத நம்ம 15வது வசனத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப 15 வசனத்துல பார்க்கும்போது ஆவியானவர் ஏவ துவங்கினார் அப்படின்றது இருக்கு. அப்ப ஆவியானவர் கூட இருக்கிறார். ஆனால் இவர் என்ன பண்றாரு, தன் கண்களின் இச்சையினால என்ன பண்றாரு, மாம்சத்தில் உண்டான அந்த பாவம் என்ன பண்றாரு, ஆவியானவர் வழிநடத்தல அவர் அசட்டை பண்றத நம்ம பார்க்க முடிகிறது. மாம்ச சிந்தையில அவர் நிலைத்து நிற்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒருவேளை அவருடைய பெற்றோர்கள் சிம்சோன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் அப்படின்றத அவருடைய அம்மாட்ட தேவதூதர் சொல்றாரு. சொல்லும் போது, அதாவது நியாயாதிபதிகள் 13:5 சொல்லப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இத அவங்க சொல்லி வளர்த்தார்களா வளர்க்கவில்லையா அப்படின்றது தெரியல. இங்க பார்க்கும்போது அவனுடைய ஜனம் பெலிஸ்தர் கையிலே அகப்பட்டு 40 வருடமாக வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 13வது இதுல நம்ம வாசிக்கும் போது முதல் வசனத்திலே 40 வருடமாக அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்தார். இப்படி இவர் பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேலரை மீட்க நியாயாதிபதியாய் வந்திருக்கிறார் என்பதை அவருடைய பெற்றோர்கள் சொல்லி சொல்லி வளர்த்தார்களா என்று
தெரியவில்லை. அதை குறித்தான வசனங்கள் எதுவுமே இங்கு சொல்லப்படவில்லை. சோ ஆவிக்குரிய நிலையிலே தன்னுடைய நோக்கம் என்ன, தேவன் தன்னை எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை அவர் என்ன பண்ணல, அசட்டை பண்ணிட்டார். தெரியாம இல்ல, அசட்டை பண்றத நம்ம பார்க்க முடியுது. அப்ப கண்களின் இச்சை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இந்த குணம் இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும். இப்ப குறிப்பா ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்கள என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல யாராவது ஒரு பென்சிலோ எரேசரோ ஏதோ ஒண்ணு புதுசா வச்சிருந்தாங்கன்னா அதே மாதிரி வேணும்னு சொல்லி வீட்டுல வந்து கேட்டு அடம் பிடிக்கிறேன். ஆனா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு காரியம் கடைசியில திருமணம் என்று வரும்போது தன் கண்கள் தன் மாம்சம் விரும்புகிறதை அவர்கள் அடம் பிடித்து வாங்குறத நம்ம பார்க்க முடிகிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையில எப்படி அவர் வந்து ஆவியானவர் கூட இருந்தும் கூட அவர் அதை அசட்டை பண்ணி தன்னுடைய கண்களின் இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லும் போல அவர் என்ன செய்ய, கண்ணுக்கு பிரியமானவள், என் கண்ணுக்கு பிரியமா இருந்தால். அப்போ உலக அந்த வெளி தோற்றத்தை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, அது ஆசைப்படுறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முதலாவது துவக்கம் எங்கிருந்து பாவம் விழ ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால் கண்களின் இச்சை. ஸ்கூலிலே பிள்ளைகள் போயிட்டு வரும்போது அதே போல எல்லா காரியங்களையும் ஒண்ணு பார்த்துட்டு உடனே கேட்பாங்க. இப்போ உள்ள காரியம் என்ன தெரியுமா, நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்முடைய பிள்ளைகள் கேட்டதை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டையும் என்ன பண்றாங்க, பெற்றோர்கள் வளர்த்து கொள்றத பார்க்க முடிகிறது. இந்த கண்களின் இச்சை நம்முடைய பிள்ளை வாழ்க்கையிலோ அல்லது முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே கண்களின் இச்சை இருக்கிறதா என்று நம்ம சோதிச்சு பார்க்கணும். ஒருவேளை நம்மிடத்துல இந்த பாவ காரியம் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், உடனே என்ன பண்ணணும், இது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பாவம். இந்த கண்களின் இச்சை பல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிரும், அழிவை நோக்கி கொண்டு போயிரும். மாம்ச பிரகாரமாக நாம் என்ன பண்ணிடுவோம், மாம்சத்தை திருப்திப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் என்னது, பாக்குறதுலதான் பாவம் ஆரம்பிக்கிறது. நம்ம ஆதி ஏவாள்ல பார்க்கும்போது ஆதியாகமம் 3:6 பார்க்கும்போது பார்வைக்கு இன்பம் அப்படின்றத நம்ம வாசிக்க முடிகிறது. பார்வைக்கு இன்பம் முதலாவது பாவம் இங்க ஸ்டார்ட் ஆகிறத பார்க்க முடியும். சின்ன வயசுலயே இந்த பாவம் உங்களோட பிள்ளைகளிடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சா முதலாவதாக இதை நம்ம என்ன பண்ணணும், மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும், சொல்லணும். தேவனுக்கு இது பிரியமானது. ஒரு விஷயம் வேணும் என்றால் நாம முதலாவது யார்கிட்ட கேட்கணும், கர்த்தரிடத்துல கேட்கணும். பெற்றோர்கள் என்ன பண்ணணும், அது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். சிம்சோனுடைய வாழ்க்கையில எப்படி தோற்றார்கள் என்று தெரியல. பார்த்த உடனே அந்த பெண்ணை பார்த்து பெலிஸ்தரை கையிலிருந்து இஸ்ரவேலர்களை ரட்சிக்கதான் சிம்சோன் ஒரு நசரேயனாய் நியாயாதிபதியாய் அவன் இரட்சகராய் நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் மனதிலே வைத்து செயல்பட்டிருக்கணும். ஆனா அவன் என்ன பண்றான், அதே பெலிஸ்தருடைய பெண்ணை போய் அவன் என்ன பண்றான், திருமணம் முடிக்கிறதுக்கு அவன் முயன்று ஓடுகிறது. விருத்த சேதனம் இல்லாத ஒரு சந்ததியின் இடத்திலே சம்பந்தம் கலப்பதற்காக அவன் என்ன பண்ற, பிரயாசப்படுறத பார்க்க முடியும். ஆபிரகாம் வந்து ஈசாக்குக்கு பொண்ணு தேடும் போது என்ன பண்றான், ஐயோ இங்கே பொண்ணை பாத்துறாதப்பா, என்னுடைய ஜாதி, அதாவது ஜாதினா அவருடைய ஜாதியை குறித்து சொல்லல, அவர் என்னுடைய இனம், நாங்க வந்து விருத்த சேதனம் உள்ள இனங்கள், நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அதே தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்துதான் என்னுடைய சந்ததி வர வேண்டும் என்பதுல ரொம்ப கவனமா இருந்தாரு. தூரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணல, அவருடைய தேவனுடைய திட்டத்தை அவர் வந்து என்ன பண்ணல, உதாசீனம் பண்ணல. அவர் நினைச்சிருந்தா அங்க உள்ள வயதிலே ஏதாவது எடுத்திருந்திருக்கலாம். மிக கவனமா இருந்தார்கள். பிள்ளை வளர்ப்பிலே பெற்றோராய் இருக்கிற நாம் முதலாவதாக இந்த பாவம் நம்மிடத்துல இருந்தால் நாம் மாற வேண்டும். இரண்டாவதாக இந்த பாவம் வந்து நம்முடைய பிள்ளைகளிடத்துல இருந்துதான் அதை மாற்ற நாம் கர்த்தரிடத்துல என்ன பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். சீகன் பால்களுடைய அம்மாவுடைய கண்ணீர் ஒரு சீகன் பால்களை கொடுத்தது. இன்னைக்கு நம்மளே கர்த்தர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு திறப்பிலே நிக்கிறதுக்கு ஒரு தாயாய் நம்மள வைத்திருக்கிறார். கண்களின் இச்சை தேவனுடைய திட்டத்தை விட்டு என்ன பண்ணிடுச்சு, வழி விலக்க போனதை பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக சிம்சோனிடத்திலே காணப்பட்ட ஒரு அருமையான பாவ செயல் என்ன அப்படின்னா, சிம்சோனின் மாம்ச இச்சை. அது எங்க நம்ம பாக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5 9 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, சிம்சோன் அவன் தாயின் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். இது எல்லாருக்குமே இந்த கதைகள் எல்லாமே தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, கூட போறாங்க. சொல்றாங்க
போக வேண்டான்னு சொல்றாங்க. அப்புறம் பையன் சொன்னோன்னே அவங்க என்ன ஒருவேளை இப்படி நினைச்சார்களா என்றது, ஒருவேளை அங்க போய் தான் பொண்ணு எடுத்த பிறகுதான் இவன் வந்து பெலிஸ்தரை மீட்க முடியும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இது தேவனுடைய செயலா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கூட போயிட்டாங்களான்னு தெரியல. எந்த இடத்துல அவர்கள் எப்படி நினைத்தார்கள் என்று நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். அப்ப கூட போறாங்க. போய் அங்க ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சிங்கத்தை வந்து அவரு அடிச்சு என்ன பண்றாரு, கிழித்து போடுறத பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஒரு இடத்துல மட்டும் அவர் அறிவிக்கவில்லை. அடுத்து என்ன பண்றாரு, போயிட்டு பெண்ணெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரும்போது அந்த கொன்னு போட்ட அந்த சிங்கத்துல இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு தேன் இருக்கிறத பாக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, அதையும் எடுத்து அவரும் சாப்பிட்டுட்டு அதை எங்க கொண்டு போய் கொடுக்குறாரு, அப்பா அம்மாவுக்கு கொடுக்கறத பார்க்க முடியும். அதையும் எங்க இருந்து எடுத்தேன், ஏது எடுத்தேன், எதையும் என்ன பண்ணல, அவர் அறிவிக்கவில்லை. அது எங்க வந்து நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, இதே 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. முதலாவதாக நசரேய விரதம் எடுத்தவர் என்ன பண்ணணும், அந்த செத்த உடல் பக்கத்திலே என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அவரை போய் தொட்டு அதுல இருந்து இருந்த அந்த தேனை எடுத்து என்ன பண்றாரு, சாப்பிட்டாரு. அது மட்டும் இல்ல, முதலாவது இந்த பாவம் எங்க தொடங்குது அப்படி இந்த மாம்ச இச்சை அப்படின்னா, அறிவிக்கவில்லை. பிள்ளைகள் வந்து பெற்றோரிடத்திலே எப்ப ஒரு காரியத்தை மறைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடறாங்க, பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப எங்க தொடங்குது, மறைக்கிறதுல தொடங்குது. பிள்ளைகள் வந்து பெற்றோரிடத்துல எப்பயும் எல்லா காரியங்களையும் சொல்லணும். பிள்ளைங்க சொல்லிட்டு வந்தோன்னே எப்பயுமே நினைப்பேன், பையனை ஸ்கூல்ல கூப்பிட போகும்போதே அந்த ஆட்டோலே கேட்டுருவேன், தியோஃபிலஸ் ஹவ் வாஸ் த டே, இன்னைக்கு எப்படி போச்சு உனக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டையா, சாப்பிட்டையா, கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டையா, நீ யாருக்கும் ஷேர் பண்ணியா, இல்ல நீ யார்ட்டையும் வாங்கி சாப்பிட்டையா. அப்ப எல்லா காரியங்களையும் யார் கேட்க முடியும் என்றால் அம்மா தான் கேட்கணும். அம்மா தான் என்ன பண்ணணும், இன்னைக்கு எப்படி நடந்துச்சு, என்ன பண்ண, காலையில போனோன்னு என்ன சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தாங்க, எல்லா காரியம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பிஸியான வேலைகள் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்றோம், தேவனுக்காக பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஊழியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. முதலாவதாக சிம்சோன் இவங்க என்ன பண்ணாரு, சிங்கத்தை கொன்னதையும் சொல்லல, சிங்கத்துல இருந்து தின்னதை எடுத்து சாப்பிட்டுட்டு அது அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்டு அது அங்க இருந்துதான் எடுத்தேன்றதும் அவர் சொல்லல. பாவம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த மாம்ச இச்சை மறைக்கிறதுல ஸ்டார்ட் ஆகுது. மறைச்ச உடனே என்ன பண்றாங்க பிள்ளைங்க, தன் சுயமாய் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, தன் மாம்சத்தை திருப்திப்படுக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப இங்க வந்து 6ஆவது வசனத்திலும் 9ஆவது வசனத்திலும் அந்த தேனி சிங்கத்தின் உடலை எடுத்ததே அவர்களுக்கு அறிவிக்கவில்லைன்னு நம்ம பாக்குறோம். ஒன்று கவனிக்க வேண்டியிருக்கு, பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் பெற்றோரிடம் ஒளிவு மறைவில்லாமல் அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லா விஷயத்தையும் நம்ம இடத்துல சொல்றாங்களா, குறிப்பா அம்மாமார்கள் இடத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்றோம். ஒரு 5 நிமிஷம் தான், அந்த 5 நிமிஷத்துல நீங்க அவங்க இடத்துல நீங்க கேட்கும் போது ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா ஒரு விதத்துல ஆண்டவர் உங்களுக்கு காண்பிச்சு கொடுப்பார், கண்டிப்பா காமிச்சு கொடுப்பார். அப்ப அவர்கள் மறைக்க ஆரம்பிக்கும் போது தன் சரீரம் விரும்புறபடி மாம்சத்தின்படி அவர்கள் செயல்படுறத பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியும். இதை நீங்க என்னைக்கா செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? டெய்லி உங்களுடைய பிள்ளைகளிடத்துல பேசுறீங்களா? அவங்களுடைய விருப்பம் என்ன, அவங்களுடைய இருதயத்தின் காரியங்கள் என்ன? குறிப்பா டீன் பிள்ளைகளை வளர்க்கும் போது மிகவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க என்ன யோசிக்கிறாங்க நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஜபத்தோடும் ஆண்டவருடைய துணையோடும் ஆவியானவருடைய துணையோடும் நீங்க அவங்களுடைய சிந்தை என்ன என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மிகவும் ஜபத்தோடு வளர்க்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. நசரேய விரதம் இருக்கும் நபர் முதலாவதாக இறந்த சடலத்தை தொடவே கூடாது. இந்த மறைக்கிற பாவம் அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கீழ்ப்படியாமையில கொண்டு போய் விடுறது. நசரேய விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ண கூடாது, தொடக்கூடாது. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம போனதை நம்ம இங்க பார்க்க முடியுது. அப்போ ஒரு மறைக்கிற அந்த ஒரு பாவம், பெற்றோருக்கு மறைக்கிற ஒரு காரியம், இந்த இத்தனை பாவங்களை கொண்டு வந்து அழிவை நோக்கி சிம்சோனை கொண்டு போறதுக்கு காரியமாயிருச்சு. பெற்றோர்களா நாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இந்த காலகட்டத்திலே பிள்ளைகள் வளர்ப்பதிலே மிக மிக சேலஞ்சான காரியம். இப்ப நீங்க விட்டுட்டீங்க, இந்த சிம்சோன் போல என்ன பண்ண முடியாது, வாலிப பிராயத்துல ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. சிம்சோனின் மாம்ச இச்சை வந்து எத்தனை பாவங்களுக்கு அவனுடைய வாழ்க்கையில கொண்டு வர்றத நம்ம
பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா மாம்ச இச்சை குறித்தான காரியங்களை விளக்க முடிகிறது. 5:8 நம்ம வாசிக்கிறோம், தன் மாம்சத்துக்கண்டு விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அரிப்பான். மாம்ச சிந்தை மரணம். நம்மளுடைய பிள்ளைகள் மாம்ச பிரகாரமாக சிந்திக்கிறார்களா, ஆவிக்குரிய நிலைமையிலே பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோமா அப்படின்றத நம்ம காமிச்சு கொடுக்கணும். இந்த மாம்ச சிந்தை சிம்சோனை அழிவை நோக்கி செல்ல வைத்து, நம்முடைய பிள்ளைகள் மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் நாம் மிகவும் கவனத்தோடு என்ன பண்ணோம், அவர்களை ஆவியானவருக்கு நேராக வழி நடத்துறது ஒவ்வொரு பெற்றோருடைய, குறிப்பா அம்மாமார்களுடைய கடமைகள் மிக மிக அவசியமாய் இருக்கிறத பார்க்க முடிகிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாம்ச சிந்தை இருக்கிறதா? ஓகே, மாம்ச சிந்தைன்னு சொல்றோம். அதுல என்னென்ன காரியங்கள் வருகிறது அப்படின்னா, நீங்க கலாத்தியர் 5 நீங்க பார்க்கும்போது மாம்சத்தின் கிரியைகள் குறித்ததான காரியங்களே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த கிரியைகள்லாம் நம்முடைய பிள்ளை இடத்திலே இருக்கிறதா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன. அவையாவன என்னென்ன கிரியைகள்னா, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒருவேளை நாம் மாம்ச சிந்தையிலே நம்ம இருந்தோம்னாலும் நம்மளும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள செல்ல முடியாது. நம்ம செல்லலைன்னா, நம்மளே ஒரு முன்மாதிரியா இல்லைன்னா பிள்ளைகளை எப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போக முடியும்? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இப்படிப்பட்ட குணநலங்கள் இருக்கிறதா என்பதை நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது நாம என்ன பண்ணணும், தேவனுடைய நம்ம பார்க்கணும், சோதித்து அறியணும். ஒருவேளை நம்மிடத்துல இருந்தா நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிற ஒரு காரியம் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அடுத்ததாக பிள்ளைகளுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். அனுதினமும் ஆவியானவரை செயலை பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், காண்பிச்சு கொடுக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தா ஆவியானவர் செயல்படுவதை பிள்ளைகளுக்கு காண்பிக்க வேண்டும். எல்லா விதத்திலும் சமைக்கும் போது ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுவதை நம்ம பிள்ளைகளுக்கு காண்பிக்க வேண்டும். சின்ன சின்ன காரியங்களிலே ஆவியானவர் சொல்லுவார், அதை நாம் கேட்கணும் அப்படின்றத ஒரு கீழ்ப்படிதலை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைய நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் செயல்படும். முதலாவது நம்மோடு ஆவியானவர் இடைப்படுகிறாரா? நாம் வேதம் வாசிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, இல்ல ஒரு காரியத்தையும் மாம்சபூர்வமா கொண்டு போறோமா, இல்ல ஆவிக்குரிய நிலையில எடுத்து கொண்டு போகிறோமா? மாற்றங்கள் நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவரை காண்பித்து கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்லுவார், நீ அதை கேட்கணும், கீழ்ப்படியணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் ஒன்று விருப்பப்பட்டு கேட்கும் போது ஆண்டவரிடத்திலே கேளு, ஆண்டவர் கொடுப்பார். நான் கொடுப்பேன் என்று சொல்வதை விட ஆண்டவர் கொடுப்பார் என்பதை நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை ஒவ்வொரு சம்பாஷணையும் பிள்ளைகளிடத்திலே பேசும்போது அது ரட்சிப்புக்கு நேராக தான் நம்ம கொண்டு போகணும். பிள்ளைகளோடு அநேகமா நம்ம என்ன பண்ணுவோம், குறிப்பா அம்மாமார்கள பிள்ளைகள் எப்பொழுதும் நம்மளை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். கிச்சன்ல இருந்தாலும் அங்கு பிள்ளைகள் வருவார்கள், சும்மா உட்கார்ந்தாலும் நம்மோடு பேசுவதற்கு வருவார்கள். எல்லா நிலைமையிலும் நம்ம மாம்ச சிந்தையை வெளிப்படுத்தாதபடி ஆவியானவரை நாம் என்ன பண்ணணும், கர்த்தரை காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது இந்த மாம்ச சிந்தையிலே ஏவாள் விழுந்ததையும் நமக்கு நன்றாவே தெரியும். ஆதியாகமம் 3:6 வாசிக்கும் போது, அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. என்ன பண்ணாங்க, அந்த விருட்சம் பார்வைக்கு ரொம்ப இன்பமா இருந்தது, அடுத்து புசிப்புக்கு நல்லது. மாம்ச இச்சை இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இச்சிக்கப்பட்ட விருட்சமாய் இருக்கிறது அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது போன்ற பாவம் இருந்தால் தேவனிடத்துல ஜெபித்து நாம் என்ன பண்ண வேண்டும், மாற்றத்தை காண வேண்டும். இரண்டாவதாக சிம்சோனுடைய வாழ்க்கையில அந்த மாம்ச இச்சை அவனை அழிவுக்கு நேராக கொண்டு போனதை பார்க்க முடிஞ்சத. நிறைய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில மாம்ச இச்சை இருந்தது. அநேக பெண்களிடத்திலே போனது, இப்படி அநேக காரியங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடிஞ்சது. மூன்றாவதாக சிம்சோனுடைய பெருமை. கர்த்தர் அவனுக்கு என்னது, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தை கொடுத்திருந்தாரு. எல்லாவற்றை காட்டில ஆவியானவருடைய பலன் இருந்தது. அதை அவர் பல இடங்கள்ல அவர் தப்பா யூஸ் பண்ணதை நம்ம பார்க்க முடிகிறது. பெலிஸ்தருடைய கையில் இஸ்ரவேலரை மீட்பதற்காக கொடுக்கப்பட்ட தேவ பலனை தன் சுய இஷ்டத்துக்கு அவர் என்ன பண்றது, செயல்பட்டதை பார்க்கணும். 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா
விடுகதை சொல்லி அதுல பெருமைப்படுறத நம்ம பார்க்க முடியும். அதுல தோத்துட்டோன்னு உடனே என்ன பண்றாரு, அவர் கோவப்பட்டு பல காரியங்களை என்ன பண்றாரு செய்யறத நம்ம பார்க்க முடிகிறது. 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, இதே மாதிரி என்ன பண்றாரு, போய் பாக்குறாரு, மனைவியை போய் தேடி போறாரு, ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு. அங்க மனைவி இல்லைன்னு சொன்னோன்னா அதுல ஒரு கோபம் வருது. கோபம் வந்துட்டு உடனே என்ன பண்றாரு, நரிகளை பிடிச்சு. இந்த கதைகள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அது எல்லா காரியங்கள்ல அவருடைய பெருமையை நம்ம பார்க்க முடிகிறது. பெருமையை பார்த்துட்டு கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு தாழ்மை கிடையாது. ஆவியானவர் கூட இருக்கிறார், அவரிடத்துல கேட்டு செயல்படுவோன்ற ஒரு இது கூட அவருக்கு இல்ல. அவர் தன்னுடைய காரியங்களை தான் பல இடங்கள்ல அவர் பெருமையா சொல்றத நம்ம பார்க்க முடியும். கடைசியா 15ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல அவன் வாசிக்கும் போது, சிம்சோன், தேவரே உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர் கையிலே விழ வேண்டுமோ என்றார். இப்பயும் அவர் என்ன பண்றாரு, அவர்களை இந்த தாடையை கொண்டு அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு அங்க தாகமா இருக்கும்போது நான் இப்ப மட்டும் அவர் என்ன பண்றாரு, விருத்த சேதனம் இல்லாத ஒரு கையில போய் நான் சாகணுமா தண்ணி குடிக்காம அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மண்டாடுறத நம்ம பார்க்க முடியும். அப்பயும் கூட கர்த்தர் என்ன பண்ணார், தண்ணி கொடுத்தார். கேட்கும்போது சிம்சோனை நான் ஒரு நியாயாதிபதியாய் இந்த பெலிஸ்தர் கையிலிருந்து என் ஜனத்தை இஸ்ரவேலை மீட்பதற்காக நான் வைத்திருக்கிறேன், இந்த விஷயம் நான் இரக்கம் காமிப்பேன் கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு, பதிலளித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெருமை, அநேக நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா படிக்கிறதுனால பெருமையா இருப்போம். சிலர் என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப அழகா இருக்கிறதுனால பெருமையா இருப்போம். எல்லா பெருமையும் எங்கு கொண்டு போகுது அப்படின்னா, அழிவை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். இது தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாருன்றத நம்ம நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த பெருமை இருக்கு. சில நேரம் நம்ம பிள்ளைங்க ஒருவேளை நல்ல கிளாஸ் டாப்பரா இருக்கலாம், அவங்க இடத்துல ஒரு பெருமை இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், அதை சொல்லி கொடுக்கணும். பெருமைப்படக்கூடாது. நம்ம எல்லா மகிமையும் துதியும் கனமும் கர்த்தர் ஒருவருக்கே தான் அப்படின்றத நம்ம சொல்லி பார்க்கணும். சிம்சோனுடைய வாழ்க்கையில பல காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். வேசி இடத்துல போறதை பார்க்க முடியும். கடைசியாக தெலீலாள்கிட்ட போறாங்க. தெலீலாள்கிட்ட போனாலும் அங்கேயும் போய் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய இது ஸ்ட்ரென்த் எங்க இருக்குன்றத காண்பிக்கிறதுக்காக பல நிலைமையில பல காரியங்களை சொல்லி கடைசியில என்ன பண்றாரு, விழுந்து போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. கடைசியில யூதர்கள் என்ன பண்றாங்க, அவரை பிடிச்சு உன்னால எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, பிடிச்சு கொடுத்துட்றாங்க. அதுலயும் அவர் என்ன பண்றாரு, மீண்டு வெளியே ஓடி வர்றாரு. இப்படி அநேக காரியங்களை நம்ம என்ன பண்றோம், சிம்சோனுடைய வாழ்க்கையில இந்த பெருமைகளை நம்ம பார்க்க முடிகிறது. கடைசியாக சிம்சோனே அந்த பெலிஸ்தர்கள் பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, எங்கள் தெய்வம் எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவளுடைய தெய்வம் யார், பெலிஸ்தருடைய எல்லாருக்கும் தெரியும், தாகோன். அப்ப அந்த அந்த சிம்சோனை பிடிச்சு கொடுத்தனால அவங்க தெய்வத்துக்கு என்ன பண்றாங்க, அவங்க தேவனை புகழ்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப பெருமையான ஒரு செயலா அவங்க என்ன பண்றாங்க, புகழ்ந்து பாடுறத நம்ம பார்ப்போம். கடைசியா சிம்சோன் என்ன பண்றாரு, எல்லாம் முடிந்து விட்டது. கடைசியில என்னாச்சு, முடி போயிருச்சு, கண்ணு போயிருச்சு, குருடாயிட்டாங்க. தேவனுடைய நியாயாதிபதி தாகோன் கோயில்ல ஒரு கோமாளியா நிக்கிறத பாக்க, எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு செயல். பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்பதற்காக இரட்சகராய் அனுப்பின சிம்சோன் தாகோனுடைய கோயிலே ஒரு கோமாளியாய், கண் பிடுங்கப்பட்ட நிலைமையில பலனெல்லாம் இழந்து. கர்த்தர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில பலன் இல்லை. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாரா, இல்ல தங்களுடைய சுய பலன், தங்களுடைய நாலேஜ். இன்னைக்கு என்னன்னா எல்லா பிள்ளைகளும் அறிவுல அவ்வளவு அழகா இருக்கிறாங்க. நம்ம அறிவுக்கும் பிள்ளைகளுடைய அறிவுக்கும் போய் பார்க்கும்போது நம்ம தோத்து போயிடுவோம். நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அவர்களுடைய அறிவு அவ்வளவு பிரதானமா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. அப்ப அந்த அறிவை பிரதானமா அவங்க காமிக்கிறாங்களா, கர்த்தரை காமிக்காம. சிம்சோன் என்ன பண்ணா, தன்னுடைய ஸ்ட்ரென்த், தன்னுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பலன் என்ன பண்ணாவன் தப்பான நிலைமையில பயன்படுத்தின. கடைசியா சிம்சோன் உணர்ந்து என்ன பண்றா, 16ஆம் அதிகாரம் 28 கர்த்தரை நோக்கி கதறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப கூட கர்த்தர் என்ன பண்ணார், இரக்கம் காண்பித்தார், கிருபை அளித்தார். தேவன் என்ன பண்ணார், சத்தத்தை கேட்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப சிம்சோனுடைய வாழ்க்கையில 3 பாவங்கள் பிரதான பாவமா இருந்தது. நான் சொன்னதை வச்சே நீங்க அந்த பாவங்கள் என்னன்றத நீங்க கண்டுபிடிச்சுப்பீங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்றைக்கு இந்த 3 பாவமும் பிரதானமாய் மனிதர்களுடைய வாழ்க்கையில, குறிப்பா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் சரி, விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம அதிகமா கேஷுவலா பார்க்கலாம்.
அவங்களுடைய வார்த்தையிலே நாம் இந்த பாவம் இருக்கிறதா இல்லையான்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையிலேயோ அல்லது நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருந்தோம்னா நம்ம எங்க போக முடியாது. பவுல் எழுதியிருக்கிறாரு, பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கவே முடியாது. நீங்க நினைச்சிடலாம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பரலோகத்துக்கு போயிடலான்னு. கண்டித்து சொல்றாரு, இந்த பாவங்கள் உங்களிடத்திலே இருந்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆதியாகமம் 3:5 கடைசியா வாசிக்கிறோம், நீங்கள் நன்மை தீவை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். இந்த பாவம் எங்க இருந்து ஆரம்பிச்சது பாருங்க. ஆதியாகமத்துல ஏவாள் குடும்பத்திலிருந்து, ஆதாம் ஏவாள் குடும்பத்திலிருந்து ஆரம்பித்த இந்த பாவம் இன்றைக்கும் இந்த உலகத்திலே இந்த 3 பாவங்கள் நிமித்தமாக என்ன பண்றோம், நம்ம அநேக காரியங்களை இழந்து போகிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே இந்த பாவம் இருக்கிறதா? குறிப்பா அம்மாமார்களாய் நம்மிடத்துல இந்த பாவம் இருக்கிறதா? இருந்தால் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே முதலாவதாக என்னை மாட்டும், என்னிடத்துல கண்களின் இச்சை இருக்கிறது. குறிப்பா பெண்களிடத்துல பார்த்தோம்னா கண்களின் இச்சை அதிகமா இருக்கும். யாராவது ஒருத்தவங்க நல்ல சாரி எடுத்துட்டு உடுத்தி வந்துட்டாங்கன்னா, இது மாதிரி சாரி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல கேக்குற பழக்கம் இருக்கு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தை இன்னைக்கு நிறைய திருப்தி படுக்கிறோம். சென்னையில பாத்தீங்கன்னா ஃபுட்டீஸ், அதாவது நைட்டு 12 மணிக்கு போனாலும் நீங்க எப்ப என்ன பண்ணலாம், பிரியாணி கிடைக்கும். எப்ப பிரியாணி இல்லைன்னே சென்னையில சொல்ல முடியாது. எந்நேரம் நீங்க வெளியே போனாலும் பிரியாணி சாப்பிடலாம். இப்படிப்பட்ட உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள், நாம் வளர்ந்து வருகிறோம். நம்முடைய சரீரத்தை நம்ம அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவங்களுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். அது நம்மளுடைய ஒரு பெரிய பிரதான வேலையா இருக்கிறது. கடைசியாக 1 யோவான் 2:16-17 வாசிக்கணும். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டான. அது யாரு? சாத்தானால் உண்டானது. நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவங்கள் இருந்தால், பிள்ளை வளர்ப்பிலே குறிப்பாய் அம்மாமார்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவங்கள் இருந்தால் முதலாவது நாம் மாறுவோம். அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை காண்பதற்கு நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே தேவனின் நியாயாதிபதியாய் கர்த்தர் நியமித்து பெலிஸ்தருடைய கைக்கு ரட்சிப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக தேவன் நியமித்த தேவனுடைய நியாயாதிபதி தாகோனின் கோயிலே கோமாளி. இன்னைக்கு நம்மளையும் கூட கர்த்தர் இந்த உலகத்திலே அநேகருக்கு சாட்சியாய் நம்மளை வைத்திருக்கிறார். நாம் சாட்சியாய் இருக்கிறோமா, இல்ல நம்மளும் இந்த உலகத்தோடு கலந்து கோமாளியா இருக்கிறோமா என்பதை நம்ம என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட பாவங்க நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இருந்தால் நாம் ஊக்கத்தோடு என்ன பண்ணுவோம்? ஜெபிக்கணும். ஊக்கத்தோடு நாம் ஜெபிப்போம். கடைசியாக நம்முடைய பலன் கிறிஸ்து என்பதை சிம்சோன் உணர்ந்ததுனால விசுவாச வீரர்களுடைய பட்டியல்ல சிம்சோன் பெயர் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எபிரேயர் 11:32 பார்க்க முடியும். கடைசியாக ஆண்டவரிடத்துல மண்டாடுகிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப, அந்த வசனத்தை வாசித்தாலே நமக்கு கண்ணுல கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு அவன் கதறத பார்க்க முடிகிறது. 28 வாசிக்கும் போது 16:68 வசனத்திலே, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும். திருந்தினான். கர்த்தாவே பலப்படுத்துங்க. அவர் எதுக்காக வந்தேன் அந்த நோக்கத்தை அறியாம போயிட்டேன் அப்படின்றத அவர் ஒரு விசை ஞாபகப்படுத்தினார். அதனாலதான் எபிரேயர் 11:32 வசனத்திலே அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே சிம்சோனுடைய பேரும் இடம்பெற்றிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் நம்முடையது இருந்தால் ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடி, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னை மாற்றும், என் பிள்ளைகளை மாற்றி பயன்படுத்தும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும், நம்மளையும் சரி நம்முடைய பிள்ளைகளையும் சரி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு பெரிய சாட்சியாய் தேவனுடைய திட்டத்திலே பயன்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை முன்குறித்து பேச சொல்லி அழைத்து தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். அதற்கு நாம் எக்காலத்தை கொண்டு நாம் என்ன பண்ணக்கூடாது? அந்த குறையை ஏற்படுத்திடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் அழிவை நோக்கி போயிடக்கூடாது. பரிசுத்த சந்ததிகளாய் நியாயாதிபதி காலத்திலே சொல்லப்பட்ட அந்த காலம் இந்த காலமாய் மாறிவிடக்கூடாது.
எப்படி ஒரு சூசனா வெஸ்லி ஜெபித்து ஒரு ஜான் வெஸ்லியும் சார்லஸ் வெஸ்லியும் வந்தார்களோ, அதே போல சார்லஸ் ஸ்பர்ஜனுடைய பாட்டியும் அவருடைய அம்மாவும் எப்படி ஒரு முக்கியமானவர்களாய் அவர்கள் வளர்ப்பிலே இருந்தார்களோ, ஆபிரகாம் லிங்கனுடைய அம்மாவை போல, அதே போல சீகன் பால்களுடைய அம்மா மரியாவை போல நம் பிள்ளைகளுக்காக நாம் என்ன பண்ணணும்? திறப்பிலே நிற்கும் போது கர்த்தர் கண்டிப்பா நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய சித்தத்திலே வளர்க்க நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்வாராக. அன்னாளுடைய ஜெபம் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு வந்தது. யோகபேத்துடைய வளர்ப்பு ஒரு மோசே தீர்க்கதரிசியை கொண்டு வந்தது. அதே போல ஐனிக்கையால் அவர்களுடைய விசுவாசம் ஒரு உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவை கொண்டு வந்தது. ஒவ்வொரு பெரிய பெரிய தேவனுடைய மனுஷன்களுக்கு பின்பாகவும் ஒரு கிரீடம் அவர்கள் அம்மாவுக்காக வைக்கப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாய் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைக்காக திறப்பிலே நிற்போம். தேவனுடைய சித்தத்திலே வளர்க்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சின்ன பிள்ளை வளர்ப்பில் நம்ம பார்க்கும்போது நிஜமாகவே நம்ம சிறு குழந்தைகளை பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வழியில வளர்த்துட்டு வந்துடுவோம். ஆனா வாலிப வயசுல வரும்போது நம்ம சரியா வளர்த்தாம விட்டுட்டோம் அப்படின்னா சிம்சோன் போலதான் நம்மளுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையும் காணப்படும். அதனால நம்ம பிள்ளை வளர்ப்புல இன்னும் அதிகமா ஜாக்கிரதையா இருக்கணும். சிம்சோன் நமக்கு ஒரு எச்சரிப்பா தேவன் கொடுத்துருக்காரு. அதனால நம்ம கூட வாலிப வயசுல பிள்ளைகள் நெருங்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்றத கற்றுக்கொண்டு அதற்கேற்க பிள்ளைகளை வளர்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். எங்களை அன்பு பிதாவே இசப்பா, அந்த நல்ல தருணத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலையும் கூட நாங்களும் சிம்சோட வாழ்க்கையில இருந்து கூட ஆண்டவரே வாலிப வயசுல எப்படி வழி தவறி போவார்கள் என்று நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்து எங்களுடைய பிள்ளைகளையும் கூட நாங்கள் இந்த வாலிப வயசுல வரும்போதும் கூட கர்த்தாவே ஜாக்கிரதையாக வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களோட விருப்பத்தின்படி விடாதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படியத்தக்க நல்ல பயபக்தி உள்ள பிள்ளைகளாக வளர்க்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே அவங்க அம்மா அப்பாவை போல நாங்கள் கேஷுவலா இல்லாதபடிக்கு ஆண்டவர் ஜாக்கிரதையாய் பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் கெஞ்சுக்கிறோம். கர்த்தாவே செய்தி கொடுத்த மகளை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமா நீங்க பலப்படுத்துங்க. இந்த சத்தியமானது கேட்ட யாவருடைய இருதயங்களுக்கும் கிரியை செய்யுங்க இயேசப்பா. பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கிருபை காட்டுங்க. இந்த நேரம் முழுவதும் கூட எங்களுடன் கூட இருந்ததற்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன்.